வணக்கம். இந்த வாரம் உருளைக்கிழங்கு தோசை சுட்டு உங்களுக்கு அத்தனை பேருக்கு விருந்து வைக்க நான் ரெடியாக இருக்கேன். உருளைக்கிழங்கு தோசைக்கு வேண்டியது உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருக்கோம். இது கேப்ப மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், இது கொத்தமல்லி, கருவேப்பில்லை, இது சீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு. இப்போ உருளைக்கிழங்கை வேக வச்சுக்க நல்லா பிணைஞ்சிக்கிறோம். இது கேப்ப மாவு. இது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு. சின்ன வெங்காயம் நல்ல ருசியாக இருக்கும். இது சீரகப்பொடி, இது கருவேப்பில்லை, இது பச்சை மிளகாய். ரொம்ப உரை போட்டாலும் சின்ன பிள்ளைய சாப்பிட்றது உரைக்கும். இது மல்லித்தலை, தேவையான அளவு உப்பு. இது நல்லா பிணைஞ்சிடணும். சேர்த்து பிணைஞ்சிக்கிட்டு அப்புறம் தண்ணி தெளிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடணும். வெந்தாத்தான் பிணையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கட்டி கட்டியாக அப்படியே நிற்கும். ரொம்ப தண்ணியாக கரைக்கிறத விட கொஞ்சம் லேசாக கட்டியாகவே இருக்கணும். ரொம்ப தண்ணியாக ஊற்றணுன்றதில்ல. உருளைக்கிழங்கு, கேப்ப மாவு, கருவேப்பில்லை, கொத்தமல்லி, வெங்காயம், சீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு அப்படியே தோசை ஊற்றினோம்னா இங்கே வீட்டில் அங்கிட்டு போகிறவங்களுக்கு பூரா ரோட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் மணக்கும். இன்றைக்கி என்ன உருளைக்கிழங்கு தோசை சுடுறாங்களா அப்படின்னு கேட்குற அளவில் அந்த வாடை இருக்கும். ரொம்ப தண்ணி இல்லாமல் அப்படியே பதமாக அப்படி கிண்டி வச்சுக்கணும். எல்லாம் ஒன்றா போட்டு அப்படியே பிணைஞ்சு அப்படியே ரொம்ப தண்ணி இல்லாத அளவில். மலைநாட்டு கிழங்கெடுத்து வருஷ நாட்டு கேப்ப சேர்த்து, மலைநாட்டு கிழங்கெடுத்து வருஷ நாட்டு கேப்ப சேர்த்து, ஆசையோட சுட்டு வச்சேன் உருளைக்கிழங்கு தோசை தானே. ஆசையோட சுட்டு வச்சேன் உருளைக்கிழங்கு தோசை தானே. நிலவு வரும் நேரத்தில் வருவேன்னு சொன்னீங்கள, நிலவு தான் காயுதுங்க, தோசையும் தான் ஆறுதுங்க. நிலவு தான் காயுதுங்க, தோசையும் தான் ஆறுதுங்க. இந்த வாரம் உருளைக்கிழங்கு தோசை செஞ்சு உங்களுக்கு அத்தனை பேருக்கும் விருந்து வச்சாச்சு. அடுத்த வாரம் இன்னொரு விருந்துதே.